எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில் வா. ஸோ இந்த பாடம் எதுக்காக அப்படின்னா, குறிப்பாக தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு காலேஜ் லெவலுக்கு வரும்போது நிறைய ஆங்கிலத்துலேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இல்லை ரொம்ப நாளாக சார் நான் ஆரம்பத்துலேருந்தே சரியாக படிக்காமல் விட்டேன், ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாடங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அந்த பாடத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல ஒரு கதையை கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்களை கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம். ஆங்கிலத்தை பற்றிய பயத்தை விரட்டி அடிக்க போகிறோம். சுயமாக எழுதுவதற்கோ இல்லை படிப்பதற்கோ ஏதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புக் இருந்ததுன்னா நம்ம எடுத்து படிக்கலாம், இல்லை நம்ம நினைக்கிறத ஆங்கிலத்தில் எழுதலாம், நம்மளால் எழுத முடியணும். ஸோ இந்த நாளும் அச்சீவ் பண்ணிட்டோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிறது ரொம்ப ஈஸியாக தன்னால் வரும். சுச்சுவேஷன் ஃபோர்ஸ் பண்ணும்போது வேறு வழியிலன்னு பேசும்போது வந்துடும். ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்தை ஒருத்தர் படித்து காமிக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி உச்சரிக்கிறாரு அப்படிங்கிறத கவனிங்க. The geopolitics of water, global water challenges. The geopolitics of water encompasses complex international relations driven by global water challenges. Scarce freshwater resources, uneven distribution, and competing demands spark geopolitical tensions. Nations vie for control over rivers and aquifers, leading to conflicts and diplomatic negotiations. Climate change exacerbates these challenges, impacting water availability and amplifying geopolitical instability. The quest for water security shapes strategic policies, influencing alliances and international cooperation. Addressing these geopolitics requires a holistic approach, recognizing water as a critical factor in global stability, sustainable development, and the preservation of ecosystems. Balancing water needs is pivotal for fostering peace and resilience on a global scale. ஓகே, இந்த பாடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தண்ணீர் அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆரம்ப காலத்தில் மனிதன் என்ன பண்ணிட்டு இருந்தான், காட்டில் தான் வசிச்சுட்டு இருந்தான், எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு தண்ணி ரொம்ப முக்கியமானதாக தேவைப்பட்டது. ஏன்னா சாப்பாடே இல்லைன்னா கூட தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துக்கலாம். அப்போ அந்த மாதிரியான டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் ஆறுகள் இருக்கோ அதை ஒட்டி மனிதன் தங்கி இருந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நிறைய கோயில்கள் நம்ம அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க கட்டி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள், ஆற்றை ஒட்டிய மாதிரியான கோயில்கள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் காட்டுக்குள்ளே போய் எதையாவது பழங்களை சாப்பிட்றதோ இல்லை மிருகங்களை அடிச்சுட்டு சாப்பிட்றதோ இந்த மாதிரி இருக்கிறாம நிலையாக சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆதாரம் தண்ணி தான். அதுக்கப்புறம் ஜனத்தொகை பெருக பெருக நம்ம என்ன பண்ணோம், வீடு கட்டுறதுக்கோ எல்லாத்துக்குமே காடுகளை அழிக்க ஆரம்பித்தோம். இருக்கிறதுக்கு இடம் வேணும், ஓகே கொஞ்சம் காட்டை அழிச்சிட்டு அங்கே வீடு கட்டி நம்ம இருந்துக்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30% காட்டுப்பகுதி இருக்கணுன்றாங்க. பட் இப்போ ரொம்ப 30% குறைஞ்சி போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் மக்கள் நெருக்கம், மக்கள் தொகை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி கடல் தண்ணியே நல்ல நீராக மாற்றிக்கலாமா அப்படின்னா, இதுக்கு ஆகிற செலவு பயங்கரமான செலவாக இருக்குது. ஒரு லிட்டருக்கு இவ்வளவு அப்படின்னு சார்ஜ் ஆகுது. அப்போ இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாபிக் பேசுது. ஓகே, இப்போ பார்க்கலாம். த ஜியோபாலிட்டிக்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர்னா தண்ணி, ஆஃப் வாட்டர் அப்படின்னா தண்ணீருடைய. த ஜியோபாலிட்டிக்ஸ் புவி சார்ந்த அரசியல், தண்ணீர் சம்பந்தமான புவி சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது இந்த டைட்டிலுடைய அர்த்தம். குளோபல் வாட்டர் சேலஞ்சஸ். குளோபல் அப்படின்னா உலகளாவிய அப்படின்னு அர்த்தம். குளோபல்னா உலகளாவிய, வாட்டர்னா தண்ணீர்,
தண்ணீர் சம்பந்தமான சவால்கள், சேலஞ்சஸ் அப்படின்னா சவால்கள். ஸோ இப்போது இந்த டைட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் வாட்டர், குளோபல் வாட்டர் சேலஞ்சஸ். சரி, இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் வாட்டர், ஸோ தண்ணீரினுடைய புவி சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது என்கம்பேசஸ் காம்ப்ளெக்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா தொடர்பு, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா சர்வதேச தொடர்பு, அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. காம்ப்ளெக்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா சிக்கலான, ஏன்னா கொஞ்சம் பிரச்சனைனா போர் வந்துடும். நீ என்ன அப்படி பேசுனியான்னு ஒரு நாடு இன்னொரு நாடு அடிச்சுக்குவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? காம்ப்ளெக்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், என்கம்பேசஸ் உள்ளடக்கியது. த ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் வாட்டர், தண்ணீரினுடைய புவிசார் அரசியல் அப்படிங்கிறது மிகவும் சிக்கலான சர்வதேச ஒருத்தருக்கு உண்டான அந்த தொடர்பை சிக்கலான தொடர்பை உள்ளடக்கியதாக இருக்குது. கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா இது வெடித்து செதறி ஒரு மிகப்பெரிய போருக்கே அறிகுறி ஆகிடும். ட்ரிவன் பை குளோபல் வாட்டர் சேலஞ்சஸ். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இதை யார் நடத்த போகிறா? டிரைவ் அப்படின்னா வண்டி ஓட்டுறவர். ட்ரிவன் பை, இது ஓட்டப்படுகிறது. யாரால? குளோபல் வாட்டர் சேலஞ்சஸ். உலகளாவிய தண்ணீர் பற்றிய சவால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாடும் இன்னொரு நாடும் தண்ணீருக்காக அடிச்சுக்கிட்டு ஆடுற அளவுக்கு ஆகிடும். ஸ்கேர்ஸ் அப்படின்னா பற்றாக்குறை, ஃப்ரெஷ் வாட்டர் தூய்மையான தண்ணீர், ரிசோர்சஸ் அப்படின்னா வளங்கள். அப்போது தூய்மையான நல்ல தண்ணீர் வளங்கள் குறைகிறதுனால, ஸ்கேர்ஸ் அப்படின்னா குறைகிறது இல்லது பற்றாக்குறை. அப்போ இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ காடுகளை அழிக்கும் போது, மழை சரியாக பெய்யாத போது என்னாகும்? நல்ல தண்ணி, இந்த இடத்துல நம்பி குடிக்கலாமா தண்ணி அப்படிங்கிற மாதிரியான நீர்நிலைகள் என்னாகும்? பற்றாக்குறையாகிடும். அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன், ஒருவேளை கிடைச்சா கூட அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியே போகுமா? பிரித்து கொடுக்க முடியுமா? இல்லை, முடியாது. ஈவன் அப்படின்னா ஒரே மாதிரி, அன்ஈவன்னா ஒரே மாதிரி இல்லாமல், ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக ஒருத்தருக்கு கம்மியாக, டிஸ்ட்ரிபியூஷனாக பிரித்து கொடுக்குறது. அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கம்பீட்டிங் டிமாண்ட்ஸ். அதே சமயத்தில் டிமாண்ட், தேவை, கம்பீட்டிங் டிமாண்ட்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு நிறைய தேவைப்படுது. ஸ்பார்க்னு என்ன பண்ணுது? பற்ற வைக்குது. எதை? ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பதற்றம் நிலையை உருவாக்குது. எது? நீர்நிலைகள் குறையும் போது, பற்றாக்குறை ஆகும்போது, தண்ணீர் ஒரே மாதிரி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்காத போது, அதே சமயத்தில் தண்ணீருக்கு உண்டான தேவைகள் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? அந்த நாட்டில் ஒரு பதற்றம் உண்டாகும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, மக்கள் ரோட்டில் குடத்தை போட்டுட்டு உக்காந்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஏன் சார் உக்காரணும்? ஏன்னா அவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இல்லை, ஒருத்தர் கிடைக்குது இன்னொருத்தர் கிடைக்கல, அதே சமயத்தில் தேவைகள் இருக்குது, அது பூர்த்தி செய்கிற மாதிரி தண்ணி இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? அந்த அரசியலுக்கே ஒரு பதற்றம் வர அளவுக்கு ஒரு மாற்றங்கள் அங்கே இருக்கும். நேஷன்ஸ், அதாவது நாடுகள், வை ஃபார் கண்ட்ரோல் ஓவர் ரிவர்ஸ் அண்ட் அக்யூஃபர்ஸ். வை ஃபார் அப்படின்னா போட்டி போடுது. எதுக்கு? கண்ட்ரோல் ஓவர் ரிவர்ஸ் அண்ட் அக்யூஃபர்ஸ். ரிவர்னா ஆறுகள், அக்யூஃபர்ஸ் அப்படின்னா கிணறு, குளம், குட்டை, இந்த மாதிரிலாம் சொல்கிறல்ல, இதை எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் அக்யூஃபர்ஸ், அதாவது நீர்நிலைகள் அப்படின்னு அர்த்தம். ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள். இது என்னதான் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு நாடும் இப்போ போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல இருக்கிறது ஏன் தண்ணி, இதை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு எடுக்கிறதுக்கு, ஆக்குபை பண்ணுறதுக்கு இப்போ முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லீடிங் டு கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது என்னாகும்?
ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் வரும், லீடிங் டு கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் டிப்ளமேட்டிக் நெகோசியேஷன்ஸ். சில டைமில் என்ன ஆகும், எப்பா வாப்பா பேசி தீர்த்துக்கலாம், நீ கொஞ்ச நாள் எடுத்துக்க, அந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக ஒரு பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வுகளாகவும் இருக்கலாம், இல்லை அது சண்டையிலையும் போய் முடியலாம். climate சேஞ்ச் எக்ஸாசர்பரேட்ஸ் அப்படின்னா climate சேஞ்ச் நம்மளுடைய குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகிறது, பூமி வெப்பமயமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, பூமி வெப்பமயமாவதுனால இது எக்ஸார்பரேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகப்படுத்துகிறது. எதை அதிகப்படுத்துகிறது, தீஸ் சேலஞ்சஸ். ஸோ மேலே சொல்லப்பட்ட சவால்களை இன்னும் அதிகமாக்குது. ஏன், பூமியில் வெப்பம் அதிகமாகும் போது சரியான தண்ணி சீக்கிரமாக தண்ணிக்கு வந்து காணாமல் போயிடும், இல்லை சரியான நேரத்தில் மழை வராமல் போயிடும், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும். இம்பேக்டிங் வாட்டர் அவைலபிலிட்டி. இது என்ன பண்ணுது, வாட்டர் வந்து கிடைக்கக்கூடியதை வந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது குறைக்கும், சீக்கிரமாக காணாமல் போகும் தண்ணிலாம். அண்ட் ஆம்ப்ளிஃபையிங் ஜியோபாலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலையானது, இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலை இல்லாதது. ஜியோபாலிட்டிக்கல் புவி சார்ந்த அரசியல் இப்போ என்ன ஆகுது, நிலை இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கு ஆம்ப்ளிஃபை அப்படின்னா என்ன ஆகுது, நிலையில்லா தன்மையை அதிகப்படுத்துது. எது அதிகப்படுத்துது, இந்த கிளைமேட் சேஞ்ச். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அந்தந்த நாட்டிலையும் தண்ணி சீக்கிரமாக ஆவியாயிடுது, அப்போ தண்ணி பற்றாக்குறை ஆகிடுது. உடனே என்ன ஆகுது, அப்போ ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும்ல, அதை தான் சொல்கிறாங்க. த quest ஃபார் வாட்டர், அதாவது த quest ஃபார் வாட்டர் அப்படின்னா என்ன, தண்ணீருக்கான தேடுதல். செக்யூரிட்டி, வாட்டர் செக்யூரிட்டி, த quest ஃபார் வாட்டர் செக்யூரிட்டி. இந்த இடத்துல வாட்டர் செக்யூரிட்டி, தண்ணீர் வந்து கரெக்டாக கிடைக்கணும், அது இன்னும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும், அந்த செக்யூரிட்டி எனக்கு வேணும் அப்படிங்கிற தேடல் என்ன பண்ணுதுன்னா ஷேப்ஸ் இது வந்து உருவாக்குது. எதை உருவாக்குது, ஸ்ட்ராட்டஜிக் பாலிசிஸ். அப்போ தண்ணி வந்து எப்போ எல்லாருக்கும், இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பற்றாக்குறையாக இல்லாமல் கரெக்டாக கிடைக்கணும்பா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்கள் இடப்படுகின்றன. இன்ஃப்ளூயன்சிங் அலையன்சஸ். சில நேரங்களில் ஒரு நாடு இன்னொரு நாடு என்ன பண்ணுவோம், கூட்டணி வச்சுக்குவோம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தண்ணி வேணால் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கூட்டணியாக இருக்கலாம். அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், சர்வதேச அளவில் ஒருத்தருக்கு உண்டான உடன்பாடுகள், இது எல்லாமே என்ன ஆகுது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அட்ரஸிங் தீஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் ரிக்வயர்ஸ் எ ஹோலிஸ்டிக் அப்ரோச். அட்ரஸ் அப்படின்னா என்ன, விலாசம். ஆனால் இந்த இடத்துல அட்ரஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரச்சனையை சரி பண்ணுறது. அப்போ பிரச்சனையை சரி பண்ணணும்னா இந்த இடத்துல அட்ரஸிங் தீஸ் ஜியோபாலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான புவி சார்ந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா, சரி செய்யணும்னா ரிக்வயர்ஸ், தேவைப்படுகிறது என்ன, எ ஹோலிஸ்டிக் அப்ரோச், ஒரு தெய்வீகமான ஒரு சிந்தனை, ஒரு மெத்தடு நமக்கு தேவைப்படுது. ஏன், ரொம்ப அரக்கத்தனமாக இருந்தால் என்ன ஆகும், உடனே எல்லாரும் சண்டை போட்டுக்குவாங்க. அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு எல்லாம் நடந்துக்கணும்பா அப்படிங்கிறத ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறான். ரெகக்னைசிங் வாட்டர் ஆஸ் ஏ கிரிட்டிக்கல் ஃபேக்டர். ஸோ எல்லாரும் உணர்ந்துக்கணும் என்னென்னு, தண்ணீருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இன் குளோபல் ஸ்டெபிலிட்டி, எதுக்கு, உலகளாவிய ஒரு அமைதியான வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா இந்த தண்ணீர் அப்படிங்கிறது முக்கியமான காரணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது கரெக்டாக இருந்தால் தான் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, முன்னேற்றம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா தொடர்ந்த முன்னேற்றம், எப்போவுமே இருக்கிற மாதிரியான முன்னேற்றம் வேணும்னா அப்போ தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும், தண்ணீர் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ், நம்ம சுற்றுச்சூழ்நிலையை பாதுகாத்துக்கணும். அதை பாதுகாத்தா தான் நீர்நிலைகள்லாம் நல்லாயிருக்கும். பேலன்சிங் வாட்டர் நீட்ஸ் இஸ் பிவாட்டல். தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறதுங்கிறது மிகவும் முக்கியமானது.
எதுக்கு? ஃபார் ஃபாஸ்டரிங் பீஸ், அமைதியை நிலைநாட்டுவதற்கு, அண்ட் ரெசிலியன்ஸ் ஆன் குளோபல் ஸ்கேல், உலகளாவிய குளோபல் ஸ்கேல் அப்படின்னா உலகளாவிய ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கணும், ஒரு அமைதித்தன்மையை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணீர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்களை மூடிக்குங்க. ஒரு வாத்தியார் பேசுகிற வார்த்தை மட்டும் உங்களுக்கு கேட்கறதா வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பேச பேச இப்போ அர்த்தம் எந்த அளவுக்கு புரியுது அப்படின்னு பாருங்கள். The geopolitics of water, global water challenges. The geopolitics of water encompasses complex international relations driven by global water challenges. Scarce freshwater resources, uneven distribution, and competing demands spark geopolitical tensions. Nations vie for control over rivers and aquifers, leading to conflicts and diplomatic negotiations. Climate change exacerbates these challenges, impacting water availability and amplifying geopolitical instability. The quest for water security shapes strategic policies, influencing alliances and international cooperation. Addressing these geopolitics requires a holistic approach, recognizing water as a critical factor in global stability, sustainable development, and the preservation of ecosystems. Balancing water needs is pivotal for fostering peace and resilience on a global scale. ஓகே, இன்றைக்கி என்னென்ன வார்த்தைகள் புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த பாடம் நல்லா கண்ணை மூடி கேட்குற போது ஈஸியாக புரியுதுங்கிற அளவுக்கு 2-3 முறை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி புது வார்த்தைகள் உங்களுக்கு எது இந்த பாடத்தில் புது வார்த்தைகள் கற்றுக்கிட்டீங்களோ அந்த பாடத்தெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போது நம்ம திரும்ப திரும்ப அந்த பாடத்தை பார்க்கும்போது ஒரு 5 முறையாக திரும்ப திரும்ப பார்க்கணும். அப்போ என்னாகும், நம்மளுடைய ஆங்கில வார்த்தைகளுக்கு உண்டான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னா புவிசார் அரசியல், சேலஞ்சஸ் அப்படின்னா சவால்கள், என்கம்பேஸ் அப்படின்னா உள்ளடக்கியது, ஸ்கேர்ஸ் அப்படின்னா பற்றாக்குறை, ஸ்பார்க் அப்படின்னா தீப்பொறி, வை அப்படின்னா போட்டி, அக்கிஃபர்ஸ் அப்படின்னா நீர்நிலைகள், எக்ஸாசர்பேட்ஸ் அப்படின்னா அதிகப்படுத்துகிறது, டென்ஷன்னா பதற்றம், இன்ஃப்ளூயன்ஸ்னால் செல்வாக்கு, அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி, ஹோலிஸ்டிக் தெய்வாதீனமான அப்படின்னு அர்த்தம், ரெசிலியன்ஸ் மீள்தன்மை, ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வர்றது அப்படின்னு அர்த்தம், குளோபல் அப்படின்னா உலகளாவிய அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆங்கிலம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஆரம்ப காலத்தில் அந்த பேசிக் அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஆங்கிலத்தை பார்க்கும்போதுலாம் ஏதோ அது ஒரு மேஜிக் மாதிரி தோணும். அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே ஆங்கிலம் வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த லிங்க்கில் எங்களுடைய ஆங்கிலமே அருகில் வா அப்படிங்கிற கோர்ஸ் போட்டிருக்கோம், ஒரு பிளேலிஸ்ட், யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட். ஸோ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் பிளேலிஸ்ட் வரும். அதில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக ஆங்கிலம் எவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.